எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மைதா வந்து 150 கிராம் எடுத்துக்கோங்க. சீனி வெள்ளை சீனி வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. பட்ரு வந்து 150 கிராம் எடுத்துக்கோங்க. 2 முட்டை எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுட்ரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வினிகர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சுடுதண்ணி வந்து 100 ml எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுட்ரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொக்கோ பவுடரையும் இன்ஸ்டன்ட் காஃபி தூளையும் ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த சுடுதண்ணி 100 ml எடுத்து வச்சது அதையும் சேர்த்து கலந்து நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வந்து இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் வந்து பட்டர் வந்து 200 கிராம் மன்னிச்சிருங்க, பட்டர் வந்து 150 கிராம் எடுத்துருக்கோம். அதை வந்து இந்த இதில் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்டரில் வந்து இந்த நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து வெள்ளை சீனி வந்து 200 கிராம் இருக்குது. அது வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட கலந்து அது நல்ல மஞ்சள் கலரில் பட்டர் வந்து அடித்தது வந்து வந்ததுக்கப்புறம் லேஸ் மஞ்சள் கலரில் வந்ததுக்கப்புறம் வந்து ஓவராக பீட் பண்ணி அடித்து எடுத்துடாதீங்க பட்டரை வந்து. அதுக்கப்புறம் லேசாக மஞ்சள் கலர் வந்தோடனே சீனியை எடுத்து 200 ml சீனி எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் அதையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அந்த இது வந்து சீனியை நல்லா அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து முட்டை வந்து தனியாக வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு முட்டையை வந்து தனியாக அதை வந்து இந்த இதில் வந்து பீட்டரில் வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா அந்த இது வந்து பீட்ரு வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த மாதிரி அடித்து எதையாவது ஒன்று போட்டு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்துக்கு அடியில் வச்சுக்கோங்க. அப்படின்னா வந்து எதுவும் கொட்டாது. மைதா மாவு வந்து 150 கிராம் வந்து அதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து அந்த இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, உப்பு அதெல்லாம் சேர்த்துட்டு அதையும் அது கூட சேர்ந்து சலித்து எடுத்துக்கோங்க. நல்லா சலித்து எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டர் கூட சேர்த்து அந்த முட்டையை சேர்த்து அதையும் சேர்த்து எக் பீட்டரை வச்சு அதையும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அடிக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் நேரம் அடித்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து இந்த காஃபி தூள், கொக்கோ பவுட்ரு, வினிகர் எசன்ஸு, வெனிலா எசன்ஸு எல்லாம் அதையும் சேர்த்து அது கூட சேர்த்து போட்டு அதையும் நல்லா அந்த சுடுதண்ணி எல்லாம் அது இருக்குது அது கூட சேர்த்து போட்டு நல்லா வந்து பீட்டரை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இது எல்லாத்தையும் அடித்து எடுத்ததுக்கப்புறம் மைதா மாவு வந்து நம்ம வந்து ஜலிச்சு வச்சுருக்கோம்ல அதை எடுத்து போட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியை வச்சு கிண்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறம் அப்படின்னா தான் அது வெளியெல்லாம் மைதா மாவாக சிந்தாது. அதனால் அந்த எக் பீட்டரை வச்சு திடீர்னு அடித்தோடனே அந்த மைதா மாவெல்லாம் பறந்து வெளியே போயிடும். அதனால் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து எக் பீட்டரை வச்சு அதுக்கப்புறம் அடித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு இந்த பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து அந்த எந்த இதில் வந்து நீங்கள் வந்து பேக் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேயை எடுத்து அது மேலே வச்சு அந்த பட்டர் பேப்பர் மேலே வச்சுட்டு அதை வந்து பென்சிலை வச்சு கீழே வந்து நல்லா வந்து கோடு மாதிரி அந்த அளவுக்கு கோடு போட்டு அந்த அளவை வந்து அளந்து அந்த பென்சிலை வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்கோலை வச்சு அந்த பட்டர் பேப்பரை வெட்டிட்டு அப்புறம் அந்த இதில் வந்து அந்த கிணத்துல வந்து அந்த பட்டர் பேப்பரை வச்சுட்டு அது மேலே வந்து பட்டரை வந்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க. பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பட்டரை தேய்ச்சி விட்டுட்டு அந்த இடம் பூரா அந்த பட்டர் பேப்பரில் வந்து பட்டரை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு வந்து நம்ம எல்லாம் கலந்து வச்ச மாவு இருக்குல்ல அந்த மாவை எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுருங்க. ஃபுல்லும் கையால் நல்லா வலித்து ஒரு சொட்டு விடாமல் அந்த மாவை எடுத்து அந்த இதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இது ஓடிஜியில் வந்து அதில் வந்து ஒரு 4 இது பக்கில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இது வந்து எந்த பக்கமாக வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து 150
டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கிற இதை வச்சுக்கணும். மேலேயும் கீழே இருக்கிற ராடு வந்து எரியிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் 40 மினிட்ஸ் வந்து அடியில் இருக்கிற மினிட்ஸ் அந்த மினிட்ஸ் வந்து 40 மினிட்ஸ் வச்சுக்கணும். அதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து வெளியே வச்சுட்டு ஆற வச்சுருங்க. நன்றி.